வெற்றிகரமான சத்தியம். ஞானஸ்நானம் ஜூன் 30. ஞானஸ்நானம் இன்றியமையாததா? இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அப்போஸ்தலர் 8:36. புதிதாக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டுமா? ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு இது தேவையற்ற கேள்வியாக தோன்றலாம். ஆனால் இதன் அவசியம் பற்றி சிலர் இன்னும் கேள்வி எழுப்புகின்றனர். சிலுவையில் அறையப்பட்டிருந்த திருடனுக்கு ரட்சிப்பு வாக்களிக்கப்பட்டதாகவும் அவன் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றும் சொல்கின்றனர். லூக்கா 23:43. எனவே ஞானஸ்நானம் ஒரு விருப்பத் தேர்வா? இல்லை. அதற்கான காரணங்களை வேதாகமம் சொல்கிறது. முதலாவதாக இயேசுவின் உதாரணம். யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். மத்தேயு 3:13-15 வசனங்கள் முடிய இயேசு சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரை இவ்வாறு சொல்கிறது: நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். மத்தேயு 28:19-20. இது விருப்பத் தேர்வு போலவா தெரிகிறது? இறுதியாக விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெற்றது பற்றி மீண்டும் மீண்டும் புதிய ஏற்பாடு சொல்கிறது. அதாவது பெந்தெகோஸ்தே நாளில் 3000 பேர், எத்தியோப்பிய மந்திரி, தியாத்திராவின் லிதியால், பிலிப்பிய சிறை அதிகாரி போன்றோர் சில உதாரணம். நாம் கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான். விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற ஒருவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கான சாத்தியம் இருந்தால் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். ஞானஸ்நானம் பெற முடியாத நிலையில் ஒருவர் இருந்தால் தேவன் புரிந்து கொள்வாரா? எல்லா மக்களுடைய இருதயங்களையும் தேவன் அறிவார். செயலில் காட்டுங்கள். ஞானஸ்நானம் எடுப்பதில் குழப்பத்தோடு இருக்கிற ஒருவரை உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்கள் விசுவாசத்தோடு அந்த தீர்மானத்தை செய்ய அவர்களை ஊக்குவியுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா 3:16, அப்போஸ்தலர் 10:48, 1 பேதுரு 3:21 வசனங்கள் முடிய. ஆமேன்.